டெல்கோ சிட்டி ஹோட்டலை முழுமையாக வாங்கிய வெளிநாட்டு முதலீட்டாளர். வடக்கு கிழக்கில் அதிகரிக்கும் பெண்கள் படுகொலை, அதிர்ச்சி பின்னணி கூறும் வாசுகி. சர்வதேச அமைப்புகளுக்கு பயந்து போலீசை அரசியலமயமாக்கியுள்ள அரசாங்கம், நாமலின் பாரிய குற்றச்சாட்டு. அரசாங்கம் புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா? சரத் வீரசேகர சீற்றம். சாலை பற்றி சொன்ன உளவாளியின் வீட்டுக்கு சென்றுள்ள ராணுவ புலனாய்வு பிரிவு. ரவிராஜ் கொலையின் நிழல் யுத்தம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு பலத்த பாதுகாப்பு. வடமராட்சி கிழக்கிலிருந்து யானைகளை விரட்டியடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ரஜீவன். யாழ்ப்பாணம் பாரம்பரியம் கலாச்சார பிரதிபலிப்புடன் மிக தரமான விருந்தோம்பலுடனும் கூடிய சேவைகளை தாம் எதிர்காலத்தில் வழங்க தயாராக உள்ளோம் என யாழ் சிட்டி ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த டெல்கோ சிட்டி ஹோட்டலை தற்போது வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவர் முழுமையாக வாங்கி அதனை யாழ் சிட்டி ஹோட்டல் என இனிவரும் காலங்களில் இயக்க உள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு யாழ் சிட்டி ஹோட்டலில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது அவ்வாறு தெரிவித்தனர். மேலும் தெரிவிக்கையில், இதுவரை காலமும் இயங்கி வந்த டெல்கோ சிட்டி ஹோட்டலை நாம் முழுமையாக வாங்கியுள்ளோம். இனிவரும் காலங்களில் யாழ் சிட்டி ஹோட்டல் என்ற பெயருடன் ஹோட்டல் இயங்கும். நிர்வாக சீரமைப்புகளை மேற்கொண்டு தற்போது இருக்கும் பணியாளர்களுடன் மேலும் பலரை புதிதாக உள்வாங்கி புதிய தோற்றத்துடன் புதுப்பொலிவுடன் ஹோட்டலை இயக்க உள்ளோம். இதனால் யாழ்ப்பாணத்தில் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதன் பாரம்பரிய கலை கலாச்சாரம் என்பனவை தனித்துவமானவை. அவைக்கு என ஒரு பண்பு இருக்கின்றது. அவற்றினை நாமும் மதித்து அதற்கு ஏற்றது போலவே எமது சேவைகளும் குறிப்பாக யாழ்ப்பாண பாரம்பரிய உணவுகள் இங்குள்ள யாழ்ப்பாண ஹோட்டல்களில் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. அதனால் யாழ்ப்பாண பாரம்பரிய உணவுக்கு அதே முக்கியத்துவம் கொடுப்போம். சுற்றுலா பயணிகளை வடக்கு நோக்கி கவரும் முகமாக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். குறிப்பாக யாழ்ப்பாண உணவு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் உணவு திருவிழாக்களை நடாத்த உள்ளோம். அதே நேரம் தெற்கில் உள்ள பெரிய ஹோட்டல் துறை சார்ந்தவர்களின் பங்களிப்புடன் யாழ்ப்பாணத்தில் ஹோட்டல் துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தனர். வடக்கு கிழக்கில் பெண்களை நோக்கி ஏவிவிடப்படும் கொலைகள் மற்றும் துஷ்பிரயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பின்னணி ஒன்றின் தாக்கமாகவே இருக்கின்றது என குற்றம் சாட்டிய ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான மேம்பாட்டு அமைப்பின் வடக்கு கிழக்குக்கான பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் அவ்வாறானொரு நிலை உருவாக்கிக் கொண்டிருப்பதை நிறுத்தி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறுகையில், ஒரு பெண் வன்முறை செய்யப்பட்டு அவருடைய குழந்தை வயல்வெளியிலே வீசப்பட்டு கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறார். அதே இடத்தில் முன்னமே இறந்த உடலத்தோடு ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவருடைய கழுத்து வெட்டி இருப்பதாக கூட கூறியிருக்கிறார்கள். மிக மோசமான நிலையிலே அந்த வன்முறை பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை நடைபெற்றிருக்கிறது. இதன் வழக்குகள் சாட்சியங்கள் தொடர்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே ஒரு விரிவுரையாளர் மிக மோசமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான ஆதாரங்கள் அல்ல கொலைக்கான சாட்சியங்கள் வெளிப்படுத்தப்படும் நிலை எமது வடகிழக்கு தேசம் அங்குமே குவிக்கப்பட்டிருக்கிற திட்டமிடப்பட்ட ஒரு போதை என்ற நச்சு விஷத்தினால் இன்றைக்கு நாங்கள் எங்கள தமிழர் தேசத்திலே மிக மோசமான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதை திட்டமிட்டு இந்த போதையை நமது சமூகத்திலே பரப்பினார்களோ அது மிக விரைவாக மிக இலகுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமுதாயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எதிரானது அல்லது எங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது அல்லது எப்படி இதை சமாளிப்பது என்ற மிக ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே இரவில் ஒரு பெண் ஒரு ஆணால் தீ மூட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடுமைகளை யோசிக்கும் போது நாங்கள் அடுத்த நொடி எப்படி வாழுவது என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அனைத்து பெண்களும் மிக மனதளவிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வடகிழக்கு தேசத்திலே தமிழர் தேசத்திலே திட்டமிட்டு பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு அங்குலத்துக்கு அங்குலம் அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம் கிராமத்துக்கு கிராமம் போலீஸ் பாதுகாப்பும் ராணுவ பாதுகாப்பு அரண்களும் மிக மோசமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசத்திலே இவ்வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான பாதுகாப்பு மட்டும் இச்சை வரை இல்லை என்பது ஒரு மிக மோசமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதும் கிட்டத்தட்ட 74
ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களும் சிறுவர்களும் தமிழ் தேசத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த இன அழிப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு தேசத்திலே, தமிழர் தேசமான எங்கள தேசத்திலே இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான வன்முறைக்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு இவ்வளவு காலமும் இருக்கவில்லை என்றது இந்த பெண்களுக்கான ஒரு மிக மோசமான நிலைமையாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டதன் பின்னராவது நாங்கள் இந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை, அவர்களுக்கான உரிமை குரலை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆதாரமாக நாங்கள் முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே தான் நான் இந்த செய்தியை வழங்க வந்திருக்கிறேன். இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான மிக வன்மையான கண்டனத்தை நான் இந்த ஊடகத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்வதோடு, தொடர்ச்சியாக எங்களுக்கு நடக்கும் வன்முறைகளை திட்டமிட்டு நடைபெறுகிறதா அல்லது அவர்கள் தூண்டப்பட்டு இதை செய்கிறார்களா என்ற கேள்வி அனைத்து தமிழர் தேசத்தில் உள்ள உள்ளங்களிலும் தோன்றி இருக்கிற மிக ஒரு பரிதாபமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். இது இப்படி இருக்கும் பொழுது உண்மையாக 2 பதிவுகளை நான் இங்கு கூற வேண்டி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை நாங்கள் பார்க்க போனால் 74ஆம் ஆண்டிலே இருந்து நான் அறிய 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டில் கொல்லப்பட்டது தொடக்கம் 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இனக்கலவரம், அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கான முழுமையான முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே அனைத்து அந்த இடத்திலே இருந்த அனைத்து பெண்களுமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு உயிர் வாழ்பவர்கள் கூட தங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையே இல்லாமல் நொந்து மிக மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்கட கண்ணோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு வர தெருவிலே தான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் இறந்து போய்விட்டார்கள், தங்களோட பிள்ளைகளை பார்க்காமலே இறந்து போய்விட்டார்கள். கையிலே கொண்டு போய் கொடுத்து விட்ட அந்த தாயின் மனநிலை எப்படி வர்ணித்தால் கூட அந்த வேதனையை யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நிலையிலே அரசியல் கைதிகளாக, அந்த கைதிகளாகவே செத்து போனவர்கள் தமிழர் மத்தியில் இருக்கிறார்கள். இவ்வளவு வேதனைகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே, இன அழிப்பிலே பெண்கள் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டு மிக மோசமாக சூறையாடப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் காணாமலாக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன கோலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகளை கேட்கும் போது நெஞ்சு நடுங்குகிறது. இப்படியான சம்பவங்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு, எதிராக போராட்டத்தை நடத்துவதற்கு எங்கள் சமூகத்திலே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, அல்லதை கொண்டு வந்து செய்வதற்கு ஒருவரும் முன்வரவில்லை என்ற நிலை இருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நல்லூர் அடியிலும் மட்டக்கிளப்பிலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பல பெண்கள் ஒன்றிணைந்து இனவாதம் வேண்டாம், பிரதேசவாதம் வேண்டாம் என்ற கோரிக்கைகளோடு அந்த தமிழ் தேச அரசியல்வாதிகளை மிக மோசமாக ஒரு கொச்சைப்படுத்தும் நிலையிலே அவர்கள் கூறியிருந்தார்கள். இங்கு நான் தமிழ் தேசியவாதிகளுக்காக யாரோ ஒருவர் இனவாதத்தை பேசியிருக்கிறார், யாரோ ஒருவர் பிரதேசவாதத்தை பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக அந்த போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கலாம். அதுவும் பெண்கள் என்னும் போதுதான் எங்களோட மனம் மிக பாதிப்படைந்திருக்கு. ஏனென்றால் பெண்கள் தான் தமிழர் தேசத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வர வாழ வழி இல்லாமல் இருக்கிறோம். அந்த நிலையிலே இவ்வளவு பெண்கள் சேர்ந்து எங்களோட நல்லூர் அடியிலே இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை இனவாதம் வேண்டாம் என்று கூக்குரல் போட்டு ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வேண்டாம் என்றால் எந்த தேசிய அரசியல்வாதிகளை கொண்டு வந்து இங்கே நிறுத்துவதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய வினா, ஒரு ஐயம் எங்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி இவர்கள் ஒன்றிணைந்தார்கள், யார் இவர்களை ஒன்றிணைத்தார்கள்? இன்னைக்கு இவ்வளவு அவலம் நடந்திருக்கு, குரல் கொடுக்க ஒரு பெண்கள் வரவில்லை. குறிப்பாக அன்று வந்திருந்த பெண்களை பார்க்கும் போது ஒரு காணாமல் ஆக்கப்பட்டதற்கான போராட்டம் நடைபெறும் போது நலிந்து நொந்து மிக மோசமான நிலையிலே வாழ பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த இடத்திலே இந்த போராட்டத்திலே அப்படியான பெண்கள் யாரையும் ஒரு சாதாரண நிலையிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த பெண்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் இந்த முகங்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் தோன்றி இருக்கிறது. அதிலே உண்மையிலே மிகப்பெரிய ஐயம் தோன்றி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்வதற்காக இனவாதத்தை தூண்டாதே என்று போராடுகிறார்கள் என்றால்
அவர்கள் யாரால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்? பிரதேசவாதம் வேண்டாம் என்று சொன்னால் யார் ஒருவர் தானே எல்லா அரசியல்வாதிகளும் பிரதேசவாதத்தை கதைக்கு நம்ம இல்லையே. யாரோ ஒருவர் என்றா ஒருவருக்காண்டி வந்து போராட்டத்தை இவ்வளவு கொடுமை நடக்குது, பெண்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு கொடுமைக்கு எதிராக வந்து போராட ஒரு பெண் வரை இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் ஒரு அரசியல்வாதி பேசிட்டாருன்னா குறிச்சு அந்த அரசியல்வாதிக்கு எதிராக போராடி இருக்கலாம். ஆனால் அந்த அரசியல்வாதியின் பேரை சொல்லவோ இல்ல அவர் தரப்போற இனிமேல் வார தலையிலிய தாங்க முடியாமலோ பொதுவாக அரசியல்வாதி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இனவாதம் வேண்டாம் பிரதேசவாதம் வேண்டாம் என்று சொல்றது ஒரு பொருத்தமற்ற விடயமாகத்தான் தெரியுது. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் இனவாத பிரதேசவாதத்தை பேசிக் கொண்டிருக்கல. இனவாதம் என்றது தமிழர்களுக்கு எதிராகத்தான் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கூட அந்த பெண்கள் விளங்கவில்லையா என்பதுதான் இந்த கேள்வியாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசு அரசாங்கத்திற்கு உதவி செய்த பணம் வழங்கிய புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் அரசாங்கத்தின் இயலாமையை அறிந்து கொள்வார்களா என்ற பயத்தில் அரசாங்கம் செயற்படுவதாக மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி கணைகளுக்கு பதிலளிக்கும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கம் போலீஸை பயன்படுத்தி பலாத்காரமாக சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதோடு வாக்குமூலங்களை அச்சுறுத்தி பெற்றுக் கொள்கின்றனர். நாட்டில் பாரிய நெருக்கடி ஒன்று வைத்துக் கொண்டு அரசியல் லாபங்களுக்காக அரசாங்கம் செயற்படுகிறது. அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு சர்வதேசத்தின் தலையீடு தொடர்பில் நாங்கள் கதைக்கவில்லை என்றாலும் சர்வதேச அமைப்புகள் இது தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவர்களின் பங்களிப்பும் காணப்பட்டது. தாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களின் தன்மையை அவ்வமைப்புகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியினர் நாங்கள் நாட்டில் ஜனநாயகம் இல்லை என சர்வதேசத்திற்கு இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தெரிவித்தது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவல்ல. அரசாங்கம் நீதியாக நடந்து கொள்வதென்றால் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? கோவிட் தொற்றின் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது ஜேவிபி அப்படி நடந்து கொண்டது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டோம் என குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது விவகாரம் தொடர்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பை வழங்கிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டது யாரின் தேவைக்காக என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சுமார் 5 ஆணைக்குழு விசாரணைகளிலும் எந்த இடத்திலும் சுரேஷ் சாலைவின் பேரு குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சக்ரான் தொடர்பில் தகவல் வழங்கிய சாலைவை கைது செய்து துன்புறுத்துவதாகவும் எனினும் சக்ரான் உரிய நேரத்தில் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னரும் தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் காலையிலும் சக்ரான் குறித்து வழங்கப்பட்ட தகவல் உதாசீனம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உலகின் முதல்நிலை புலனாய்வு பிரிவுகளான FBI, ஸ்கொட்லாந்து யார்ட், ஆஸ்திரேலியா புலனாய்வு பிரிவின் உள்ளிட்ட பல முக்கிய புலனாய்வு பிரிவுகள் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை அறிக்கைகள் எதிலும் சுரேஷ் சாலைவின் பேரு குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பிலான 3வது சந்தேக நபராக சாலை குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு விசாரணைகளிலும் சுரேஷ் சாலைவின் பேரு குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். துர்நாற்றம் வீசக்கூடிய கழிப்பறை ஒன்றிற்கு அருகாமையில் சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆரோக்கியமாக இருந்த நபர் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கைதின் பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை இல்லாது ஒழிப்பதற்கு முக்கிய பங்காற்றிய சுரேஷ் சாலைவை கைது செய்து துன்புறுத்துவது புலம்பெயர் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலா என சரத் வீரசேகர அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டு சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரின் வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஒரு சில அதிர்ச்சி தகவல்களும் பதிவாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உளவாளியாக செயற்பட்ட ஒருவருக்கு சுரேஷ் சாலை ஆலோசனை வழங்கியுள்ளதாக சாட்சி ஒன்று கிடைக்கப்பெற்றது என்று CID அதிகாரிகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு சாட்சி வழங்கியவர்களின் வீட்டிற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் சென்றுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நீண்ட காலமாக விசாரணை செய்து பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான கலான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜ் ஆகிய நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதோடு குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வந்த மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் 2006ஆம் ஆண்டு 10 அன்று கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் காலமானார். கொழும்பில் உள்ள தனது வீட்டிலிருந்து பணிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் சுடப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது பாதுகாவலர்களில் ஒருவரான சார்ஜென்ட் லக்ஷ்மன் லோகவில்லாவும் கொல்லப்பட்டார். யாழ்ப்பாணத்தின் முன்னாள் மேயரும் தொழில் ரீதியாக வழக்கறிஞருமான நடராஜா ரவிராஜ் அசோசியேட் என்ற தனது சொந்த சட்ட நிறுவனத்தை கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி துறையின் சாப கச்சேரி பிறப்பிடமாக கொண்டவர் ரவிராஜ் 1997ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். அவர் 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் முதன்முறையாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கம் கொல்லப்பட்ட ஓராண்டுக்குள் ரவிராஜின் கொலை நிகழ்ந்துள்ளது. கொலைக்கு முந்தைய நாள் ரவிராஜ் கொழும்பில் உள்ள யுனிசெப் அலுவலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். பகாரை பகுதியில் அரச படையினரின் குண்டுவீழ்ச்சியில் 45 தொடக்கம் 47 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து இது நடைபெற்றது. கொலை நாள் காலையில் தென்னிலங்கையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ளார். அதில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள், அரசின் செயல்கள் குறித்து ஆணித்தரமான கருத்துக்களை அவர் விவரித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருந்தது. அரச படையினருடன் இணைந்து செயல்பட்ட சில குழுக்களாக கருதப்பட்ட கருணா குழு, TMBP குழு இந்த கொலையை செய்ததாக தமிழர்கள் தரப்புகள் குற்றம் சாட்டின. அரசு புலனாய்வு குறித்தும் தமிழ் தரப்புகளால் சந்தேகம் வெளியிடப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் குறித்த வழக்கின் சந்தேக நபர்களாக அடையாளமிடப்பட்ட 5 பேரையும் விடுதலை செய்து இதற்கு சாட்சிகள் போதிய அளவு இல்லை என்று கருதப்பட்டது. இது தொடர்பில் ரவிராஜின் மனைவி சசிகலா ரவிராஜ் மேன்முறையீடு செய்திருந்தார். இதன்போது வழக்கு மீண்டும் விசாரணை எடுக்கப்பட்டது. சில அறிக்கைகள் உள்ளன. அதன் தொடர்ச்சியாக 2025 வரை சில புதிய சாட்சியங்கள், குறிப்பாக பிள்ளையான், சம்பத், மனம்பேரி போன்றோர் பெயரும் பேசப்பட்டது. ரவிராஜ் கொலை இந்த நிழல் யுத்தத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. உலகளவில் பல நாடுகள் மற்றும் அமைப்புகள் இந்த கொலையை கண்டித்தன. இன்று வரை இந்த வழக்கில் முழுமையான நீதி கிடைக்கவில்லை என்பது தமிழ் அரசியல் தரப்புகளின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட செயலக சூழலில் பெருமளவான போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனின் இணை தலைமையுடன் நடைபெற்று வருகின்றது. அதே நேரம் ஆசிரியர்கள் இடமாற்றம் தொடர்பில் ஆசிரியர்களால் மாவட்ட செயலகம் முன் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும், காணி விடுவிப்பு கோரி காணி உரிமையாளர்களும் மாவட்ட செயலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கு இடம்பெற்ற இந்த குழு கூட்டத்தின் முடிவிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் இன்றைக்கு நாங்கள் பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. போக்குவரத்து பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்துக்குரிய அமைச்சரோடு அல்லது அதற்கான தனியான குழுவினை அமைத்து அதனூடாக அந்த போக்குவரத்து பிரச்சனைகளை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தனியான குழு அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதே போன்ற விஷயமாக வீதிகள் சம்பந்தமான RDA, RDD போன்ற நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்கள் அதிலும் கூட ஒரு அசம்பந்த போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. துரிதமாக இடம்பெறுகின்ற இல்லாத ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அவைகளை துரிதப்படுத்திக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த RDA உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களையும் தனியாக வரவழைத்து அது சம்பந்தமாகவும் மீண்டும் பேசப்பட்டு இது சம்பந்தமாக துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரதான பிரச்சனை தான் வேறு எதுமல்ல, இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை. அது உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திலும் கூட வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிரச்சனை. அது மாத்திரமல்ல, இந்த தையிட்டு வியாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அந்த தையிட்டு வியாரைக்கு
கொடுத்திருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட இப்பொழுது நாங்கள் அதில் 180% செயற்பாடுகளை முடித்திருக்கின்றோம். அவ்வாறு முடித்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு 17 காணி உரிமையாளர்களை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அவர்களுடைய காணிகளை இனக்கண்டு அவர்களை அளவிட்டு அவைகளை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். நானும் அந்த குழுவில் இருக்கின்றேன். அதே போன்று நீதி அமைச்சர் அரசு நாணயக்காரவும் அந்த குழுவில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல அதை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று தெல்லிப்பல டிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் இந்த குழு கூட்டங்களில் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற பன்சலையில் இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் இதில் இருக்கின்றார்கள். அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இதை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதை வெகுக்கூடிய சீக்கிரமாக செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்ற விஷயமாக இனிவரும் காலங்களில் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது உண்மையிலே இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக அந்த அபிவிருத்தி வேலைகளை ஆராய்வதற்கும் அவைகள் சம்பந்தமாக மேலே ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு குழு கூட்டமாகவே இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாங்கள் இனிவரும் காலங்களில் இது சம்பந்தமாக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்டுப்பாடுகள் தான் வேறு எதுவுமல்ல. இது நாள் வரைக்கும் நடைபெற்ற இந்த டிசிசி கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போன்று பிரதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டங்களில் வெறும் கலேபரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, குழப்பகரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, அதில் எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே தவிர. அண்மையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கவில் கட்டிக்காடு பகுதிகளில் யானை தாக்குதலால் சேதமடைந்த பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி கிழக்கு அபிவிருத்தி குழு தலைவருமான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இன்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களோடு உரையாடி ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் போன்றவர்களோடு பேசி யானைகளை விரட்டி அடைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்ததுடன் யானைகள் திசை மாறி வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் வடமராட்சி தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் ஷாம், பருத்தித்துறை பிரதேச சபையின் உறுப்பினர்களான பரிதா ஜெகதீஷ், கோ கணைச்செல்வன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை நிச்சிவட்டை கோவில் வீதி திருத்த வேலைகளையும் பார்வையிட்ட ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கிரவல் பிரச்சினை காரணமாக காலதாமதமாக இருந்த குறித்த வீதி திருத்த பணிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி உடனடியாக கிரவல் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டார்.